ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய வஹிதாஸ் கிச்சனில் ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டி, அதோட ரொம்பவே க்ரீமியான ஒரு பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. வாங்க பாயசத்தை போட்டுடலாமா? ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா 2 அலசு அலசிட்டு ஒரு 5 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா அப்போவே நெய்யில் வறுத்து செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் செய்ய போகிறோம், அதனால் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம். முக்கியமாக 2 அலசு அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பால் போல் சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இது அப்படியே நம்ம பால் பாயசம் செய்ய போகிற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போது அது நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே சாஃப்டாக அப்படியே வெந்து வந்துடும். பார்க்கவே அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பால் பாயசத்துக்கு தேவையான அளவு பாலை சேர்த்துடலாம். 50 கிராம் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம் அப்படின்னா 1/4 லிட்டர் பால் தேவைப்படும். அதுக்கு மேலே அவசியம் கிடையாது. நம்ம பாலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி கலந்துக்கிட்டு பால் நல்லா கொதிக்க விடலாம். லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கப்போவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதோட 50 கிராம் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் நைஸ் அண்ட் குட் அரோமா கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு 2 ஏலக்காயை அப்படியே நல்லா சூப்பராக தட்டி அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறமா அதே சேம் 50 கிராம் அளவுக்கு சேமியாவையும் அது கூட சேர்த்து அதையும் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாயசம் லைட்டாக கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுடு தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டை இன்னுமே நம்ம கூட்ட போகிறோம். அதுக்காக 20 ml அளவுக்கு நம்ம மில்க் மேடையும் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, மில்க் மேட் சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலர் இன்னுமே சூப்பராக ஆகிடுச்சு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சிருச்சு, இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம தாளித்து இது கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி அழகாக அதில் சேர்த்து நல்லா செந்நிறமாக அப்படியே அதை வறுத்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 10 திராட்சை எடுத்து அழகாக அதையுமே அதுக்குள்ளே போட்டு நல்லா பலூன் மாதிரி உப்பி ஒரு அளவுக்கு வறுத்து அதை அப்படியே நம்மளோட பாயசத்தில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கமன்னு டேஸ்டியான ரொம்பவே க்ரீமியான என்னோட பால் பாயசம் தயார். மஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.